சிறை ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு இருந்தது. லலித் கூப்பிட்டுருந்தார். படம் பார்த்தது எனக்கு வந்து அதாவது நைட் நாங்கள் முடியும் போது எனக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிக்கும் போது என்னை பயங்கரமாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதாவது நான் படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து தமிழில் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தமிழ் வந்து வெற்றியனோட அசிஸ்டன்ட் எங்கள் மாவட்டத்துக்காரன்றதுனால அந்த ஒரு கர்வம் இருந்து எனக்கு எங்கள் மாவட்டத்தில் இருந்ததே இந்த மாதிரி ஒரு அரசியல் பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி இணக்கமாக ஒரு உருவான பழகின வாழ்ந்த ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அந்த இடத்துல இருந்து தமிழில் வந்து இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காருன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது வெற்றியண்ணன் அசிஸ்டன்ஸ்லேருந்து முதல்ல அவரை, ரெண்டாவது சுரேஷ் வந்திருக்காங்க. ரொம்பவே சுரேஷ் உங்களுடைய உழைப்பு வந்து உண்மையாகவே ரொம்ப பாராட்டும்படி இருந்தது. நான் நேசிக்கிற இயக்குநர்கள் வரிசையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா எனக்கு சில இயக்குநர்கள் வந்து முடியும். அதனால் நம்ம பேர் சொன்னோன்னா அது வந்து மற்றவங்கள நம்ம உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் அப்படி சொல்ல விரும்பல. எனக்கு பிடிச்ச இயக்குநர்களும் ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் அதை அப்பப்போ சொல்லுவேன், எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். அந்த வரிசையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தோஷம், விக்ரம் பிரபு சார் இந்த படத்தில் அவர் பார்த்து எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா நாங்கள்லாம் சிவாஜி சார், எங்கள் ஜென்ரேஷன் வேறு, சிவாஜி சார் ஜென்ரேஷன் கூட சிவாஜி சாரை நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு என்றதுனால விக்ரம் சாரை பார்க்கும்போது எனக்கு டானாக்காரனாக இருக்கட்டும், இருக்கப்பட்டுருவா இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அவருடைய கதை தேர்வு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் அதை பார்க்கும்போது அவரை வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் வந்து அன்னை இல்லை வந்து ஒரு பரபரப்பாயிரும் சார். உங்களுக்கு அப்புறம் தர்சன் வந்துடுறாப்புல, அடுத்து தர்சன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காப்புல நினைக்கிறேன். 2 பேரும் அன்னை இல்லத்தை மீண்டும் பரபரப்பாக்கிடுவேன்ற நம்பிக்கை வந்தது. இந்த படத்தில் பேசுகிற அரசியல் வந்து எனக்கு வந்து ரொம்ப நுட்பமான அரசியல். அந்த அரசியலுக்காகவே இந்த படம் வந்து கொண்டு போய் நான் நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மாநாடு பண்ணும்போது எனக்கு வெங்கட் பிரபு சொன்னது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொன்னார். மை நேம் இஸ் கான், ஐ எம் நாட் டெரரிஸ்ட். இந்த ஒரு வரி தான் அவர் சொன்ன கதை. இதை வச்சு தான் அந்த ஒரு வரியில் எவ்வளோ வலி இருக்குன்றதை உணர்ந்து தான் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி நானும் சிம்பு வெங்கட் பிரபு 3 பேருமே முடிவெடுத்தோம். அதுதான் இந்த படத்தோட கதையின் கூட நான் நம்புகிறேன். ஏன்னா 1931 தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள தமிழ் சினிமாவில் ஒரு சமூகத்து மேலே நம்ம தொடர்ந்து வன்முறை செலுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமலே செய்கிறோம். என்னென்னா நமக்கு வந்து பொது புத்தியில் அப்படி ஒரு தாட்ஸ் இருக்குது. இங்கே முஸ்லீம்கள்லாம் வந்துட்டு தீவிரவாதிகள் தான். இப்போ ஒரு கேரக்டர் முஸ்லீமாக நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா ஒன்று தொப்பி தாடி வச்சுருவோம், வச்சு அவன் முஸ்லீம் கேரக்டர், இல்லைன்னா கறிக்கடை பாய், இல்லைன்னா ஊதுவதி சம்பராணி கொடுத்துற ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சிருவோம். இதுவே அவங்க மேலே நம்ம செலுத்துகிற பெரிய வன்முறையாக தான் பார்க்குறேன். எந்த படத்துலையும் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சரியாக காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அதை இந்த படத்தில் வந்து அந்த குறையை வந்து தமிழ் வந்து தீர்த்திருப்பது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாறின சமூகங்கள், மாறின பொது புத்தியிலேருந்து நமக்கு ஒரு யாரோ சிலர் செய்கிற தவறு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய அடையாளமாக மாற்றுறது வந்து தவறுன்றதை நம்ம தமிழ் சினிமாக்காரன் புரிஞ்சுக்கணும். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய வாழ்வியல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு இனிமேலாவது அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள வாழ்வியலே நம்ம ஒரு படங்களை சொல்லணுன்றது தான் என்ன மாதிரி ஆளுடைய ஆசை. அப்புறம் அக்ஷய் தம்பி வந்து லலித்தோட சன்னை முதல் படத்துலேயே ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்டீங்க. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல சிறப்பாக அடிச்சுக்கிட தம்பி. ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் காதல் படங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் யாரில் காதல் பண்ணுற அளவுக்குள்ள ஹீரோக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்றதுனால தமிழ் சினிமாவில் வந்து காதல் படங்கள் குறைஞ்சதுனால தான் இங்கே வன்முறைகளும் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சமூகங்களில் வன்முறைகளும் நிறைய அதிகமானது காதல் படங்கள் குறைஞ்சதுனால தான். ஸோ இனி ஒன்றை மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய வந்தாங்கன்னா இனி காதல் படங்களும் தமிழ் சினிமாவில் நிறைய வரும். உறவுகளுடைய மேன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய படங்களும் இங்கே குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சமூக பிரச்சனைகளை சொல்கிறதுக்கெலாம் சில இயக்குநர்கள் வந்துட்டாங்க. வெற்றிமாறன், பா ரஞ்சித், நம்ம மாரி செல்வராஜ், இப்படி இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்திருக்காங்க. ஸோ சமூக பிரச்சனைகளையும் நம்ம பேசுகிறோம். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு வந்து பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சினிமாவை வந்து இந்த மக்கள் வந்து முழுசாக நம்புகிறாங்க. நம்ம எவ்வளோ தான் மேடை போட்டு கற்றுன்னு கற்றுனாலும் அவன் சினிமாவில் சொல்கிற சின்ன விஷயத்தை தான் இந்த சமூகம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால் வந்து சினிமாவில் வந்து நமக்கு நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம படம் பண்ணுறது வெறும் பொழுதுபோக்குன்றது மட்டும் இல்லாமல் அந்த பொழுதுபோக்கோடு சேர்ந்து நம்ம சில நல்ல விஷயங்களே இந்த மக்களுக்கு கடத்தணுன்றது தான்
எனக்கு ஆசை, ஏன்னா கமர்ஷியல் படம் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. சுப்பிரமணியனை கோச்சுக்குவார். ஏன்னா லலித் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன்ட்ட நான் 2 வருஷம் ஆச்சு பேசி அப்படின்ற மாதிரி, நாங்கள் எல்லாருமே சுப்பிரமணியன்ட்ட அப்பப்போ பேசாமல் இருப்போம், திரும்ப பேசுவோம். அது எங்களுக்குள்ள வரவு செலவுல உள்ளதில்ல. கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம். அப்போ அவரே கூப்பிட்டு எங்களுக்கு சுப்பிரமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு, சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஆட்களாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே சொன்ன மாதிரி சிவா சொன்னது, நம்ம விஸ்வா சொன்னது மாதிரி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 40 வருஷம் சத்யஜித் தியாகராஜன் சாரும் தானு சார் இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி 40 வருஷம் இன்றைக்கி நாங்கள்லாம் இருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சுப்பிரமணியன், செல்வமணியன்லாம் இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு ஆட்களாக இருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல படங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம அந்த நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அப்படின்னா தான் நம்ம தமிழ் சினிமா வந்து நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும். அந்த படங்கள் போய் சேரலைன்னா அடுத்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாலு மகேந்திரா சார் எடுத்த மாதிரி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு படம் எடுத்த மாதிரி, அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நீங்கள் விரும்பியவை இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தரம் ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இந்த படத்தை கொண்டு போய் வெகுஜனங்கள்கிட்ட சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு சொல்லி கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு படத்தோட மேக்கிங் அண்ட் ரீச் ரெண்டுமே வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.